Hi viewers, welcome to Royal Samayal. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உடனடியாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நிறையா வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது. அதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸஸாக அதை க்யூபாக கட் பண்ணி அதில் லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனை விட குறைச்சலாக உப்பு மேலே தூவின மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு சைடில் வச்சுக்கலாம். அது வந்து மேரினேட் ஆகட்டும். எந்த பாத்திரத்தில் எதில் செய்ய போகிறோமோ அதை வச்சுக்கலாம். நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெஜிடபிள் ஆயில், அதில் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சு வரமேது ஒரு வெங்காயம், அந்த ஒரு வெங்காயத்தை நடுவில் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீல வாக்கில் போட்டு ஒரு பச்சை மிளகாவும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அதாவது முழு மிளகும் முழு ஜீரகத்தையும் எடுத்து நல்லா ஒரு இடிக்கல்லில் தட்டி விட்டு நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மிளகு ஜீரகம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தொக்குக்கு இந்த மசாலாவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். எவ்வளோ நீங்கள் வந்து கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். எந்த மசாலா எது போட்டாலும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும்னாக்கா அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் மாதிரி தயிர் போட்டுக்கிறேன். தயிரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா வகைகள்னு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதுவும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நான் வதக்கிக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மீன் வயலில் வந்து தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சியில். இதுதான் நமக்கு வந்து கிரேவி தொக்கு கொடுக்கும். அதனால் நல்லா வந்து அரைச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். எனக்கு இங்கே நல்ல பளிச்சுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு தக்காளி கலர் தெரியல, ஆனால் நல்ல கலராக சூப்பராக இருக்குது. இந்த தக்காளி ஊற்றுனதுக்கப்புறமா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு 2-3 கொதி விடட்டும். கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கன்லேயும் ஏற்கனவே லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு வந்து போடும்போது பார்த்து போடுங்க. குறைச்சலாக இருந்தால் கூட லாஸ்ட்டாக நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 5 நிமிஷம் நல்லா கொதி வந்து அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனும் வெந்திருக்கு, ப்ளஸ் வந்து நம்ம ஊற்றின அந்த தக்காளி தண்ணி இருந்தது இல்லையா, அதுவும் வந்து வற்றி நமக்கு வந்து கிரேவி தொக்கு வந்து கரெக்டாக இருக்குது, மசாலா தொக்கு. ஸோ எனக்கு கோழியும் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த வெந்த டைமில் லைட்டாக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் பால், 1/2 மூடி தேங்காய் பால். இது ஆப்ஷன் தான் தேங்காய் பால், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா தொக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்னிஷ்காக நீங்கள் வந்து மேலே வந்து மல்லி புதினா போட்டுக்கலாம். இந்த மல்லி புதினா போடுறேன் நான். இதை வந்து சுடு சாதத்தோட சப்பாத்தி, பராட்டா, நான் அந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா உங்களுக்கு வேணும்னா கிரேவி இப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி, தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆக்கி நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா லைட்டாக நீங்கள் வந்து லெமன் வேணாலும் நீங்கள் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான அருமையான ருசியான சிக்கன் மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எப்படி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.